பார்ப்பதற்கே அப்பாவி போன்று தோன்றும் இவர்தான் அடப்பாவி என்று சொல்லப்படும் ஒரு நபர். மலேசியாவை சார்ந்த இவர் தன் சபையிலே மதுபான பாட்டில்களை வைத்தும் அது மட்டுமல்லாமல் சினிமா பாடல்களை பாடி வளர்ச்சியடைந்த ஒருவர். கிறிஸ்துவ சபைகளிலே எப்படியெல்லாம் கிறிஸ்துவ பாடல்கள் பாடப்படுகிறதோ அதற்கு பதிலாக சினிமா பாடல்களை பாடி தன்னையும் வளர்த்து கொண்டு, தன் வயிறையும் வளர்த்து கொண்டு, தன் வியூஸையும் வளர்த்து கொண்டிருக்கும் வளர்ச்சியடையாத நபர். ஆனால் பல நேரங்களிலே பல சபைகளும் ஊழியர்களும் இவரை எடுத்து எதற்காக வைரலாக்குகிறார்கள் என்றுதான் தெரியவில்லை என்று இணையவாசிகள் புலம்புகிறார்கள். இந்த புலம்பலை கேட்கும்போது நமக்கு ஒன்று தோன்றுகிறது. நல்லவனெல்லாம் நடுத்தெருவில் நிற்கும்போது இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் ஊரையும் நாட்டையும் கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதாக. இப்படிப்பட்ட நபர்களை ஷேர் செய்கிற போதகர்களையும் விசுவாசிகளையும் பார்த்து கேட்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி என்னவென்றால், எத்தனையோ நல்ல பிரசங்கங்கள் இருக்கிற போது, மணிமணியாய் பிரசங்கம் பண்ணுகிற நல்ல போதகர்கள் இருக்கும்போது இப்படிப்பட்ட ஆட்களை எடுத்து வைரல் செய்ய வேண்டிய அவசியம் என்ன என்று கேட்கிறார் இணையவாசிகளில் ஒருவர். அது எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கிறீர்களா? அந்த இணையவாசியே நான் தான் என்று சொல்லுகிறார் பேசுகிறவர். இப்படிப்பட்ட நபர்கள் தங்களை கிறிஸ்துவர்கள் என்றும் அழைத்துக் கொள்கிறதில்லை, ஏன் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறதில்லை. நாம் தான் அவர்களை போதகர் என்று சொல்லுகிறோம். பலிபிடத்தில் மதுபான பாட்டிலை வைத்திருக்கிற ஒருவன் எப்படி ஐயா போதகராக இருக்க முடியும்? ஆண்டவருடைய பாடலுக்கு பதிலாக சினிமா பாடல்களை பாடுகிற இவர்களெல்லாம் எப்படி ஐயா போதகர்களாக இருக்க முடியும்? சினிமா பாடல்களை பாடி இப்பொழுது கெட்ட வார்த்தை வரை வளர்ச்சி அடைந்திருக்கும் இவரை எப்படித்தான் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறீர்களோ? நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், இப்படிப்பட்ட நபர்களை கண்டுக்காமல் விடுவதே. வியூஸ் நிறைய வர்றதுனால நாம் செய்வதெல்லாம் சரி என்று நினைக்கிறார். ஆனால் அவருக்கு தெரியாது இவர் செய்வதெல்லாம் தவறு என்பதாக. அதனால் தயவு செய்து இவருடைய வீடியோவை ஷேர் செய்வதை விட்டு விடுவோம். இப்படிப்பட்ட நபர்களை ஊக்குவிப்பதை விட்டு விடுவோம். இவரெல்லாம் கிறிஸ்துவர் என்றால் கிறிஸ்துவுக்காக தாரிலும் நெருப்பிலும் மரித்து உபத்திரவங்கள் வழியாக கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ணியவர்கள் யார் என்று கேட்க தோன்றுகிறது. வட இந்தியாவிலே, தென்னிந்தியாவிலே, பல உலகத்தின் பல மூலைகளிலே கிறிஸ்துவுக்காக அவமானங்களை சகித்தவர்கள் எல்லாம் இருக்கும்போது இவர்களை ப்ரமோட் செய்வதை விட்டு விடுவோம்.